இடையேயான போரில் ஈரானின் முக்கிய தலைவர்கள் பலரும் குறிவைக்கப்பட்டு கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு பின் இஸ்ரேலின் முக்கிய உளவாளியாக பெண் ஒருவர் இருப்பது தெரியவந்துள்ளது. ஈரானின் முக்கிய தலைவர்களின் வீடுகள் வரை அப்பெண் சென்றது எப்படி, தாக்குதலுக்கு பின் உளவாளி பெண் மாயமானது எப்படி என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். தீவிரமாக அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் ஈரான் அதன் மூலம் இஸ்ரேலை அழிக்க துடிக்கிறது என கூறி கடந்த 13ஆம் தேதி முதல் முறையாக ஈரான் மீது தாக்குதலை தொடர்ந்தது இஸ்ரேல். அதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் 9வது நாளை எட்டியுள்ள நிலையில் இது உலகப் போராகவே மாறிவிடுமோ என உலக நாடுகள் அஞ்சி வருகின்றன. இதனிடையே இஸ்ரேலின் துல்லிய தாக்குதலில் ஈரானின் முக்கிய தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டனர். குறிப்பாக ஈரானின் அணு விஞ்ஞானி என்று சொல்லப்படும் மொக்சன் ஃபக்ரிசாதேவை ரோபோ மற்றும் AI மூலம் இஸ்ரேல் படுகொலை செய்தது. இது மட்டுமில்லாமல் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகள் கிட்டத்தட்ட 9 பேர் கடந்த 8 நாட்களில் அடுத்தடுத்து கொல்லப்பட்டனர். ஈரானின் முக்கிய தலைவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது அந்நாட்டு மக்களுக்கே பெரிய அளவில் தெரியாமல் ரகசிய இடங்களில் இருந்த நிலையில் இஸ்ரேல் எப்படி அவர்கள் வசித்த இருப்பிடங்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்தியது என்ற $1 மில்லியன் கேள்வி ஈரான் மத்தியில் இருந்தது. இந்நிலையில் ஈரான் துப்பு துலக்க ஈரானின் முக்கிய தலைவர்கள் கொலைக்கு பின் இஸ்ரேலின் பெண் உளவாளி ஒருவர் இருப்பது தெரியவந்துள்ளது. இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டில் பயிற்சி பெற்ற உளவு பெண்ணான கேத்தரின் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் ஈரான் சென்றுள்ளார். அதன் பின் ஷியா இஸ்லாத்தில் ஈடுபாடு இருப்பதாக காட்டிக்கொண்ட கேத்தரின் அம்மதத்திற்கு மாறியுள்ளார். பின் ஈரான் முக்கிய தலைவர்களின் மனைவிகளிடம் நெருங்கி பழகிய கேத்தரின் அவர்களின் வீடுகள் வரை சென்று அவர்களின் முழு நம்பிக்கையையும் பெற்றுள்ளார். அதன் பின் தான் அங்கிருந்து ஒவ்வொரு தகவலையும் பெற்றுக்கொண்டு மொசாட்டிற்கு ரகசியமாக அனுப்பி வைத்துள்ளார். தற்போது 2 நாடுகளுக்கும் இடையேயான போரின் போது கூட முக்கிய தலைவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்கிற விவரம் கேத்தரினுக்கு தெரிய வர அது குறித்து அனைத்து தகவல்களையும் மொசாட்டிற்கு அவர் ரகசியமாக அனுப்பியிருக்கிறார். இதனாலேயே இஸ்ரேல் ஈரானின் முக்கிய தலைவர்கள் தங்கியிருந்த இடங்களில் துல்லிய தாக்குதல் நடத்தியிருக்கிறது. தற்போது ஈரான் துப்பு துலக்கும் போதுதான் கேத்தரின் எல்லா தலைவர்களுடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டதும் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் தற்போது கேத்தரின் எங்கு இருக்கிறார் என்பதை ஈரானின் உளவு அமைப்பால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே ஈரான் உளவுத்துறை தற்போது கேத்தரின் புகைப்படங்களை நாடு முழுவதும் பரவவிட்டு அவரை முழு மூச்சாக தேடிக்கொண்டிருக்கிறது. என்னதான் கேத்தரினை தற்போது ஈரான் தீவிரமாக தேடினாலும் மொசாட்டின் உளவாளி பெண் குறித்த தகவலை அறிவதில் ஈரான் கோட்டை விட்டு விட்டது என்றே சொல்லலாம்.